சேலத்திலிருந்து சென்னைக்கு ரயிலில் கொண்டு வரப்பட்ட வங்கியின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ரயிலின் மேல் கூரையை உடைத்து இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுப்பிரமணி, ரயிலில் கொண்டு வரப்பட்ட வங்கி பணம் எப்படி கொள்ளை போனது, கொள்ளை சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறது தெரிய வந்திருக்கா? சேலத்திலிருந்து சென்னை எழும்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலில் ரிசர்வ் வங்கிக்கு கொடுக்கப்படக்கூடிய பழைய ரூபாய் நோட்டுகள் கொண்டு வரப்பட்டது. கொள்ளை நடந்த ரயில் பெட்டி இதுதான். இந்த ரயில் பெட்டியின் மேல் கூரையுள்ள பகுதிகளில் துளையிட்டு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இன்று காலை இந்த ரயில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தது. உடனடியாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் இந்த ரயிலில் உள்ள பணத்தை எடுத்து செல்வதற்காக இந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தார்கள். அப்போது அதில் சீலிடப்பட்ட பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேலே இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய கூரை ஓட்டை போடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டை வைத்து பார்க்கும்போது இது பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது என்பது கண்டறியப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ரிசர்வ் வங்கியினர் அந்த பணத்தை எடுத்து செல்லாமல் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பார்சல் பகுதியில் அந்த ரயில் பெட்டிகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக எழும்பூர் போலீசார் இந்த சம்பவ இடத்திற்கு ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி அதிகாரிகளும் இந்த சம்பவ இடத்திற்கு இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக 11 மணி அளவில் இது சேலத்தில் இருந்து இந்த ரயில் சென்னை வரும். ரிசர்வ் வங்கிக்காக பணம் கொண்டு வரப்படுவதற்காக இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரியாக இன்று காலை 11 மணி அளவில் இந்த பணத்தை பார்ப்பதற்காகவும் இங்கிருந்து எடுத்து செல்வதற்காகவும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் இதில் உள்ள பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. ரயில்வே போலீசாரும் அதே போல ரிசர்வ் வங்கி அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, சுப்பிரமணி, எப்படி இந்த மாதிரி கொள்ளை சம்பவம் நடைபெற முடியும்? ஏன்னா ரயிலில் தான் கொண்டு வரப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடைபெற்றதா? இது பற்றிய விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? இந்த கொள்ளை சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ரயில் சேலத்திலிருந்து புறப்பட்டு உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் வழியாக சென்னை எழும்பூர் வந்திருக்கிறது. பல இடங்களில் பல ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று வந்திருக்கிறது. எனவே திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரயில்வே போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கைரேகைகள் ஏதாவது பதிவாகி இருக்கிறதா என்ற கோணங்களில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய பெட்டிகள், அதாவது இதில் இருக்கக்கூடிய பெட்டிகளில் பணம் 228 பெட்டிகளில் பணம் தனித்தனியாக பழைய ரூபாய் நோட்டுகள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே ஒரு கோச்சில் இருக்கக்கூடிய பெட்டி மட்டும் சீலிடப்படாமல் அது உடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கூரையில் இருக்கக்கூடிய அந்த மேற்கூரை ஓட்டை போட்டு அதில் உள்ளே அதன் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு இது தொடர்பான ஆய்வை நடத்த கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, சுப்பிரமணி இணைப்பில் இருங்க. தற்போது நம்மளுடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மகாலிங்கம், ரயிலில் கொண்டு வரப்பட்ட வங்கிக்கு சொந்தமான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த ரயில் நிலையத்திற்கு வந்த பிறகுதான் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது என்பதே தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி ஏதேனும் விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? எப்படி இந்த மாதிரி ரயிலில் எடுத்து வரக்கூடிய பணம் கொள்ளையடிக்கப்படும்? காயத்ரி, இது பழைய நோட்டுகள், அதாவது வங்கிகளிலே கொடுத்து புது நோட்டுகள் பெற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பழைய நோட்டுகள் எல்லாம் சேர்த்து வைத்து ரிசர்வ் வங்கிக்கு அனுப்புவார்கள். இது வழக்கமாக அனுப்பும் ஒரு விவகாரம் தான். பழைய நோட்டுகள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி சேலம் எக்ஸ்பிரஸில் நேற்று இரவு கிளம்பி இன்று அதிகாலை 4 மணிக்கு இந்த சேலம் எக்ஸ்பிரஸ் சென்னை வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் தற்பொழுது விழுப்புரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை இந்த 2 இடத்தில் நின்று வந்திருக்கிறது. எனவே அங்கு தற்பொழுது விசாரணை நடத்துவதற்காக அதிகாரிகள் அங்கு உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடும். அதாவது மேற்கூரை உடைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. மேற்கூரை உடைக்கப்பட்டு உள்ளே கிட்டத்தட்ட 228 பணப்பெட்டிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அதில் சில பெட்டிகளுடைய பூட்டு சீல்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 23 டன் எடை உள்ள பழைய பணம் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த பழைய பணத்தை எடுத்து வரும்பொழுது அது எத்தனை கோடி ரூபாய் மதிப்பு என்பதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். வழக்கமாக எத்தனை எடை என்று தான் சொல்வார்கள். இதுதான் வழக்கம் என்று ஆர்பிஐ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்போதைக்கு மேல்கூரை உடைக்கப்பட்டு
சேலம் எக்ஸ்பிரஸில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ரயில் பெட்டியில் சீல் வைக்கப்பட்ட ரயில் பெட்டியில் மேற்கூரை உடைக்கப்பட்டு அதற்குள் சிறிதாக வைக்கப்பட்டிருந்த 228 பணப்பெட்டிகளிலே சிலவை உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே ஒரு மிக மோசமான ஒரு கொள்ளை சம்பவமாகவே அதிகாரிகள் பார்க்கிறார்கள். இவ்வளவு தைரியமாக ரயில் நடு நிசியில் எந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தது, எந்த பகுதியில் இது போன்ற முயற்சியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து இன்னும் முழுமையாக தெரியவில்லை. தற்போதைக்கு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் பணியிலும் அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். ஆர்பிஐ அதிகாரிகள் தற்பொழுதுதான் புகார் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆர்பிஐ அதிகாரிகள் யார் இந்த பணத்தை எல்லாம் சேகரித்து அனுப்பினார்களோ அவரை சம்பவ இடத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு தடயவியல் துறை அதிகாரிகள், மோப்பநாய் பிரிவு அதிகாரிகள் எல்லாம் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் நம்ம செய்தியாளர் சுப்பிரமணியன் இருக்கிறார். சுப்பிரமணியன், தற்பொழுது தடயவியல் நிபுணர்கள் எந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள்? அந்த கூரை உடைக்கப்பட்ட பகுதியை காட்ட முடியுமா? கண்டிப்பாக மகாலிங்கம், தற்போது அந்த இடத்திற்கு யாரும் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த சீலிடப்படாத பெட்டி இதுதான். இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய மேல் கூரையில் தான் ஓட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருப்பதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. 228 பெட்டிகளில் தனித்தனியாக பழைய ரூபாய் நோட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிகளை தான் அதில் உள்ள பணத்தை தான் கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக சம்பவ இடத்திற்கு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள், அதே போல ரயில்வே போலீசார், அதே போல எழும்பூர் போலீசார் என தனித்தனியாக வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை இந்த சம்பவ இடத்திற்கு, அதாவது இந்த பணத்தை எடுத்து வைப்பதற்காக முதல் கட்டமாக இங்கு இருக்கிற ஊழியர்கள், அதாவது கூலி தொழிலாளர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெட்டியை ரிசர்வ் வங்கிக்கு மாற்றுவதற்காக வரும்போது அவர்கள் தான் முதலாக இதை பார்க்கிறார்கள். அதாவது மேலும் இருக்க ஓட்டையை முதலில் அவர்கள் தான் பார்க்கிறார்கள். அதன் பிறகுதான் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே போலீசாருக்கு இது சம்பந்தமாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு ரிசர்வ் வங்கியினர் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மகாலிங்கம், இந்த விசாரணையில் தற்பொழுது ஆர்பிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்களா? காவல்துறைக்கு எது மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள்? உள்ளே எடுத்து வரப்பட்ட தொகையினுடைய அளவு எத்தனை? இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. எனவே அது குறித்த தகவல் இருக்கிறதா சுப்பிரமணியன்? கண்டிப்பாக மகாலிங்கம், எவ்வளவு பணம் எடுத்து வரப்பட்டது என்ற அனைத்து ஆவணங்களையும் முதல் கட்டமாக ரயில்வே போலீசாரிடம் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அதன் விவரங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ரயிலை ஓட்டிய ஓட்டுநர் யார், அதே மாதிரி இந்த ரயிலில் இருக்கக்கூடிய கார்டு யார் என பல்வேறு கட்ட யார் இருந்தார்கள் என்ற பல்வேறு கட்ட விசாரணை தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கணக்கெடுப்பு தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் ரயில்வே போலீசார் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் மிகவும் துணிகரமாக அடிக்கப்பட்டிருக்க கொள்ளை சம்பவமாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று வந்திருக்கிறது, எந்தெந்த பகுதியில் தற்பொழுது விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது சுப்பிரமணியன்? மகாலிங்கம், இந்த ரயில் சேலத்தில் இருந்து புறப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையம் நோக்கி வந்திருக்கிறது. வரும்போதெல்லாம் உளுந்தூர்பேட்டை, அதே போல விருத்தாச்சலம் என முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாம் எந்தெந்த இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக ரயில்வே போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்யுங்கள், எந்தெந்த இடங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாமா என்ற பல்வேறு கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காலை இந்த ரயில் எழும்பூர் ரயில் நிலையம் வந்தபோது இங்கு உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் ஏதாவது பதிவாகி இருக்கிறதா என்ற கோணங்களையும் தற்போது ஆய்வு சென்று கொண்டிருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு நம்ம காவல்துறையினர் நம்மை அனுமதிக்கவில்லை. அதனால் ரயில் பெட்டியின் அருகில் தான் தற்போது நாம் நின்று கொண்டு அது தொடர்பான விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறோம். மணி இணைப்பில் வந்து தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. காயத்ரி, இந்த விவகாரத்தை பார்க்கும் போது ஒரு துணிகரமான கொள்ளை சம்பவமாக பார்க்கிறார்கள் அதிகாரிகள். இது மிகவும் திட்டமிட்டு, அதாவது எந்த இடத்தில் ரயில் இரவு நேரங்களில் நிற்கும் என அறிந்த ஒரு குழுதான் இந்த கொள்ளையை அரங்கேற்றிருக்க வேண்டும் என அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவத்தில் பின்னணி யாராக இருக்கக்கூடும் என்பது குறித்து தற்பொழுது அதிகாரிகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற ரயிலில் கொள்ளையடிக்கும் கும்பலை சார்ந்தவர்கள் இதுபோன்ற மிக துணிகரமான ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் தற்பொழுது விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல சென்னையில் மட்டுமல்ல, இந்த ரயில் எங்கெல்லாம் நின்று வந்ததோ அங்கெல்லாம் விசாரணை என்பது விருத்தாச்சலம் மற்றும் உளுந்தூர்பேட்டை ஆகிய 2 ரயில் நிலையங்களிலும் தற்பொழுது விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது இரவு நேரத்தில் நடந்திருக்க ஒரு கொள்ளையாக இருக்கிறது. ரிசர்வ் வங்கி பணம் பல
பழைய நோட்டுக்கெல்லாம் சேலத்திலிருந்து சேகரித்து அனுப்பிய பெட்டிக்குள் மேலே கூரையில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக உள்ளே 228 பணப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணப்பெட்டிகளில் சில பெட்டிகள் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கொள்ளை போனவர்களுக்கு இது பழைய நோட்டா புது நோட்டா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய தொகை இந்த ரயிலில் வருகிறது என்பது மட்டும் தெரிந்து இந்த சம்பவத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அவர்களுக்கு சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இது போன்ற பெரிய தொகை ஒன்று வருகிறது என்பது எப்படி தெரியும் என்ற ஒரு தகவலும் இந்த கொலை ஈடுபட்டவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த வழக்கு சம்பந்தமாக தற்பொழுது ஆர்பிஐ அதிகாரிகள் எழும்பூர் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் போலீசாரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் பார்த்தோமானால் பழைய நோட்டு என்பதால் எத்தனை ரூபாய் மதிப்பு என்பதை அதிகாரிகள் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23 டன் எடை கொண்ட பழைய நோட்டுகள் அதில் எடுத்து வரப்பட்டதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைக்கு அந்த ரயில் பெட்டியை சுற்றிலும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதோடு இந்த ரயில் எங்கெல்லாம் நின்று வந்ததோ அந்த பகுதிகளில் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகளில் ஏதாவது பதிவாக இருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயிலை இயக்கிய ஓட்டுநரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எந்தெந்த இடத்தில் இந்த ரயில் நின்று வந்தது என்பது குறித்தும் தற்பொழுது அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைக்கு சிறப்பு குழுக்கள் அமைத்து இந்த பணிகளை முடுக்கிவிடும் அவசர நிலையில் தற்பொழுது ரயில்வே போலீசார் இருக்கிறார்கள். காயத்ரி, மகாலிங்கம், இப்போ இந்த விவகாரத்தில் தற்போதைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தற்போதைக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த பெட்டியில் கொண்டு வரப்பட்ட பணத்தினுடைய மதிப்பு 342 கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரூபாய் மதிப்பு கொண்ட பழைய நோட்டுகள் சேலத்தில் உள்ள 5 வங்கிகளிலிருந்து பெறப்பட்டது. அதாவது அந்த வங்கிகளில் மாற்றப்பட்டது. பழைய நோட்டுகள்லாம் கொடுத்து புது நோட்டுகள் பெற்ற பிறகு அந்த பழைய நோட்டுகள்லாம் சேகரித்து அந்த நோட்டுகளை தான் தற்பொழுது இந்த ரயிலில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அதனுடைய மதிப்பு 342 கோடி எனவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கொள்ளை போனது 342 கோடி அல்ல. கொள்ளை போனது இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டுமே. எனவே எத்தனை மதிப்புள்ள பழைய நோட்டுகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து இதுவரைக்கும் தெரியவில்லை. 228 பணப்பெட்டிகள் அந்த ரயில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கூரை உடைக்கப்பட்டு உள்ளே சென்று ஒரு சில பெட்டிகளை மட்டும் சீலை உடைத்து பணத்தை திருடியிருக்கிறார்கள் கொள்ளையர்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. எனவே ஓடும் ரயிலில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த ரயில் நிறுத்தப்பட்டு சிக்னலுக்காக காத்து கொண்டிருந்ததோ அந்த பகுதியில் தான் இந்த கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறிக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்க வேண்டும் என அதிகாரிகள் கருதுகிறார்கள். தற்பொழுது விருத்தாச்சலம் உள்ளிட்ட 3 இடங்களிலே விசாரணை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். தடவியல் சோதனை அதிகாரிகள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு கைரேகை ஏதாவது பதிவாயிருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இதுவரைக்கும் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற கோணத்திலும் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 342 கோடி ரூபாய் பணம் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டதில் தற்பொழுது எத்தனை கொள்ளை போயிருக்கிறது என்பது குறித்தும் ஆர்பிஐ அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்பிஐ அதிகாரிகளிடம் இது குறித்த விளக்கத்தை கேட்டிருந்தோம். இது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள்லாம் பின்பற்றப்படும். இது போன்ற ஒரு நோட்டை ரயிலில் அனுப்புவதற்கு எது மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால் இது வழக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். பழைய நோட்டுகள் என்பதால் ஒரு ரயில் பெட்டி புக் செய்யப்பட்டு அந்த ரயில் பெட்டிக்குள் சிறிய பணப்பெட்டிகளில் பணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு அதை உள்ளே வைத்து சீல் வைத்து போலீசாரிடம் தகவல் அளித்திருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே போலீசார் எது மாதிரியான பாதுகாப்பை இதற்கு மேற்கொண்டார்கள், குறிப்பாக ரயில்வே போலீசார் இதற்கு எது மாதிரியான பாதுகாப்பை கொடுத்திருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே இதில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தற்போது யார் தவறியிருக்கிறார்கள்? ரிசர்வ் வங்கி தவறியிருக்கிறதா, ரயில்வே போலீசார் தவறியிருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்பொழுது சம்பவ இடத்தில் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இருக்கிறார். அவரிடம் அங்கு நடக்கும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சுப்பிரமணியன், தற்பொழுது எந்தெந்த அதிகாரிகள் அங்கு வந்திருக்கிறார்கள், எது மாதிரியான ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள்?
மகாலிங்கம், முதல் கட்டமாக காவல்துறை நடத்தி வரும் விசாரணையை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது இந்த தகவல் தெரிந்து உடனடியாக ரயில்வே போலீசார், அதே போல எழும்பூர் போலீசார், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என தனித்தனியாக சம்பவ இடத்திற்கு வந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த எவ்வளவு பணம் இருந்தது என்பதை கணக்கிடும் தொடர்பான விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரயிலில் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்கள் யாராவது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது யார் என்ற ஒரு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக கைரேகைகளை பதிவு செய்யும் நடவடிக்கையில் தான் தற்போது ரயில்வே போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக எழும்பூர் போலீசாரும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். கண்காணிப்பு கேமரா காட்சிகளும் தற்போது ஆய்வு செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை இந்த 2 ரயில் நிலையங்களுக்கும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களும் ஆய்வு செய்யும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று காலை இந்த பணத்தை பெறுவதற்காக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் இந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த பண பெட்டிகளை இங்கு இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அதை வெளியே எடுப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எந்த ரயில் நிலையத்தில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது என்ற கோணங்களில் தற்போது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. மகாலிங்கம், சுப்பிரமணி, இந்த விவகாரத்தில் தற்பொழுது ஏற்கனவே இது போன்ற ஓடும் ரயிலில் கொள்ளையடிக்கும் நபர்கள் இந்த கொள்ளையை செய்திருக்க வேண்டுமா, அந்த கொள்ளை ஈடுபட்டிருக்க வேண்டுமா என்பது குறித்து போலீசார் சந்தேகப்படுகிறார்களா, அல்லது இந்த பணம் இதில் வருகிறது என்ற தகவல் கொள்ளை கும்பலுக்கு எப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்பது குறித்து போலீசார் எப்படி கருதுகிறார்கள்? இது சம்பந்தமான விசாரணை எப்படி அவர்கள் நடத்தி வருகிறார்கள்? இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பல்வேறு கட்ட விசாரணையில் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ரயிலை ஓட்டிய ஓட்டுநர், அதே போல இதுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்ததா, ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இந்த ரயிலில் பயணம் செய்தார்களா, யார் யார் பயணம் செய்தார்கள், அவர்களுடைய விவரங்கள், அதுபோல ரயில் ஓட்டுநர், அதே கூட ரயில்வே ஓட்டுநரோட யார் யார் இதில் இருந்தார்கள் என்ற கோணங்களில் பல்வேறு கட்ட விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ரயில் கொள்ளையர்கள், இது போன்ற ஓடும் ரயிலில் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களின் பட்டியலை சேகரித்து யார் யார் இதில் தலைமறைவாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கைரேகைகள் என்ற பட்டியலை தனியாக ரயில்வே போலீசார் எடுத்து விட்டார்கள். இதில் உள்ள கைரேகைகளை அவர்கள் சேகரித்து வைத்து அதை ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் அடுத்த கட்டமாக ரயில்வே போலீசார் இறங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ரயில் எந்த இடத்தில் நின்றது, இந்த கொள்ளை சம்பவம் எங்கு நிகழ்ந்தது என்பதை முதலில் கண்டறியும் நோக்கில் தான் ரயில்வே போலீசார் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மகாலிங்கம், சுப்பிரமணி மற்றும் மகாலிங்கம் இணைப்பிலே இருங்க. தற்போது நம்மளுடைய இணைப்பில் இந்தியன் வங்கியின் முன்னாள் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சேலத்தில் இருந்து சென்னைக்கு ரயிலில் கொண்டு வரப்பட்ட வங்கிக்கு சொந்தமான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வங்கிக்கு சொந்தமான பணத்தை இது போன்ற ரயிலில் எடுத்து வரும்பொழுது என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படும்? ஒரு வங்கி இன்னொரு வங்கிக்கோ அல்லது ரிசர்வ் வங்கிக்கோ பணத்தை அனுப்பும் பொழுது ஒரு இந்த நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. உதாரணமாக அந்த பணத்துடன் பணம் எவ்வளவு பணம் அனுப்பப்படுகிறது என்ற தகவல் இது இரண்டையும் சேர்த்து ஒரு கேஷியர், வங்கியின் கேஷியர் ஒருத்தரும் வங்கியின் ஆர்ம்டு கார்டு கூடிய துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலாளியும் அந்த பிரயாணம் செய்வார்கள். இதற்கு முன்னதாகவே என்ன முன்கூட்டியே ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக காவல் நிலையத்துக்கு தகவல் அனுப்பி இது போன்ற வங்கியின் அனுப்பப்பட இருப்பதால் இந்த ரயில் குறிப்பிட்ட ரயில் வண்டியில் பணம் போகிறது, அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு எவ்வளவு பணம் அனுப்புகிறோமோ அந்த பணத்துக்கு தகுந்தாற்போல் பாதுகாப்பு ரயில்வே துறை இந்த காவல்துறை கொண்டு அளிப்பார்கள். ஆக பணத்துடன் வங்கி குறிப்பிட்ட வங்கியின் ஊழியர்களும் காவல்துறை காவலர்களும் அதிகாரிகளும் அதனுடன் பிரயாணம் செய்வார்கள். அவர்களிடம் எவ்வளவு பணம் என்பதற்கான விவரம் வங்கி ஊழியரிடம் இருக்கும். இந்த ரயிலில் இந்த பணம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலினுடைய பெட்டியில் 342 கோடி ரூபாய் எடுத்து வரப்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான இந்த மாதிரியான பணம் எடுத்து வராங்க அப்படின்னா அதுல எவ்வளவு குறிப்பிட்ட இவ்வளவு தொகை தான் இருக்கிறதா, அதற்கு வரையறை ஏதேனும் இருக்கிறதா, இல்ல அது மாதிரி எதுவும் கிடையாதா?
அது வரையறை ஒன்றும் கிடையாது. தேவைக்கேற்பதான் பணம் அனுப்பப்படும். ரிசர்வ் வங்கி அனுப்பும் பொழுது மற்ற பெரிய வங்கிகளுக்கு தேவைக்கேற்றபடி அனுப்புவார்களே தவிர அந்த பணம் இந்த அளவு பணம் மேல் அனுப்பக்கூடாது என்ற நெறிமுறை ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பணம் அனுப்பும் போது வந்து காவலர்கள் தான் பணம் அதிகரிக்கும் போது கூடுதல் காவலர்களை காவல்துறை ஏற்பாடு செய்யும், பாதுகாப்பு தருவதற்கு ஏற்பாடு செய்யும். நன்றி சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், நீங்க கோபாலகிருஷ்ணன் பேசினதை கேட்டிருந்திருப்பீங்க. இது மாதிரி எடுத்து வரும் பொழுது அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வங்கி ஊழியர்கள் இருக்க வேண்டும், காவலர்கள் இருக்க வேண்டும், இது போன்ற பல்வேறு நடைமுறைகளை அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் அந்த பணம் எடுத்து வரப்பட்ட ரயிலில் பின்பற்றப்பட்டிருந்ததா? இந்த விவகாரத்தில் இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்குது. தற்பொழுது ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி கருணாநிதி நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், இது காவல்துறைக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கிறது இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் பேசின மூத்த வங்கி அதிகாரி ஒருத்தர் சொன்னார். காவல்துறையில் இதில் கவனக்குறைவாக செயல்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு அவர் முன் வச்சார். நீ எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவல்துறைக்கு இவங்க எப்ப தகவல் கொடுத்தாங்க, அது வந்து ஒரு காவல்துறை திடீர்னு ஒரு தகவலை சொன்னா அவங்களால அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த அளவுக்கு இவங்க கேட்கிற அளவு ஸ்ட்ரென்த் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. முன்கூட்டியே சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காவலர்கள் ரெடி பண்ணி வச்சு அவங்க கொடுப்பாங்க. இது என்ன எப்படி கேட்டாங்க, அவங்க எப்படி எவ்வளவு பேரை கொடுத்தாங்கிறது தெரியல. ஒருவேளை பற்றாக்குறையா இருந்து சரியா பண்ணாத போயிருக்கலாம், அல்லது குறைச்சலாக காவலர்கள் இருந்தா கூட பணம் வைத்திருக்கிற இடத்த பாதுகாப்பு பண்றதுங்கிறது ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் இல்லை, அதை பண்ணலாம். இது என்ன நடந்ததுன்னு விசாரணையில தான் தெரியும், நம்ம இங்க உட்காந்து சொல்ல முடியாது. பட் காவலர்கள் இருந்தும் இது நடந்திருந்தால் காவலருடைய கவனக்குறைவு தான். கொஞ்சம் பேர் இருந்தா கூட போதும். ஏன்னா ஓடுற ரயில்ல வரும்போது ஆயுதத்தோடு தான் போட்டிருப்பாங்க. 2 காவலர் போட்டிருந்தா கூட அவங்க ஆயுதத்தோடு தான் இருந்திருப்பாங்க. இப்ப இதை பண்ணவங்க எப்படி பண்ணாங்க என்னங்கிறது தெரியல. நம்ம அவங்க ஆயுதத்தோட வந்தாங்களா, அவங்க ட்ரில் பண்ணி இறங்கி பண்ணிருக்காங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா அதில் காவலர்கள் யாரும் பிரயாணம் பண்ணலை அந்த பெட்டியில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த மேற்கூறிய உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் என்பது நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் இந்த அளவுக்கு துணிகரமாக பண்ணியிருக்கணும்னா அந்த கொள்ளையர்கள் இது போன்ற ஒரு ரயிலில் இவ்வளோ கோடி மதிப்புள்ள பணம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த கொள்ளையை வந்து செஞ்சுருக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு திட்டமிட்ட கொள்ளை சம்பவமாக பார்க்கலாமா? இதுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்காங்க, எது மாதிரியான திட்டம் அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரி இப்போ 2 விஷயம் தப்பா தெரியுது எனக்கு. வந்து இவ்வளவு பணம் போகும்போது நிச்சயமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு கேட்டு பெற்றிருக்க வேண்டும். அது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னா அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடணும், அந்த பிளானையே இப்படி டிராப் பண்ணணும். காவலர்களே இல்லாம இந்த மாதிரி கொண்டு போறதுங்கிறது மிகவும் தவறான விஷயம். அது ஏன் பண்ணாங்கன்னு விசாரணையில தான் தெரிய வரும். 2வது, பிளான் பண்ணினா இந்த பணம் இப்ப போகுதுங்கிறது லீக் ஆகுது, யாரோ ஒருத்தருக்கு கிடைக்குது, தப்பு பண்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே அது அவங்க சைட்ல உள்ள இதுதான் தவறு தான். பணம் கொண்டு போறதெல்லாம் ரொம்ப கான்பிடன்ஸ்ல செய்ய வேண்டிய விஷயம். அது வந்து நீங்க ட்ரெயின்ல கொண்டு போனா கூட அது தெரியாம கொண்டு போகலாம், ஒன்றும் தவறு. அது தெரிஞ்சு போச்சு, அதுக்கு தகுந்தபடி அவன் பிளான் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அந்த சைட்ல நம்ம விசாரணையில தான் தெரிய வரும். அநேகமா இவங்க இந்த பணம் கொண்டு போற சைட்ல உள்ளவங்களே யாராச்சும் அவர்களுக்கு தகவல் கொடுத்துக்கணும், தகவல் செய்வர்களுக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப பிளானிங் வேணும், ரொம்ப திறமையும் வேணும். நிச்சயமாக சார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. செய்தியாளர் சுப்பிரமணியன் தற்போது சம்பவ இடத்தில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுப்பிரமணியன், தற்பொழுது தடயவியல்துறை அதிகாரிகள் அவருடைய விசாரணை முடித்து விட்டார்களா? RBI வங்கி அதிகாரிகள் அங்கே வந்திருக்கிறார்களா? எது மாதிரியான களத்தில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? விசாரணை எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? மகாலிங்கம், முதல் கட்டமாக அந்த கொள்ளை குறித்து, கொள்ளை எப்படி நடந்தது என்ற கோணங்களில் தற்போது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அந்த கைரேகைகள் தொடர்பான ஆய்வை எடுப்பதற்காக தடய அறிவியல் நிபுணர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அதை மேற்கொண்டு வருவதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த கொள்ளை சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் என்ற கோணங்களில் அடுத்த கட்ட விசாரணை செல்லும். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக காவல்துறை இறங்குவார்கள். இதில் யாரோட கவனக்குறைவு காரணமாக இந்த கொள்ளை சம்பவம் நடந்தது என்பதை அடுத்த கட்ட விசாரணை அது செல்லும் என்று ரயில்வே காவல்துறை தரப்பில்
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவ இடத்திற்கு அந்த ரயில் பெட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த கொள்ளை நடந்த இடத்திற்கு யாரும் செல்ல அனுமதி இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கணக்கெடுக்கும் பணியில் தற்போது காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அவர் ரயில்வே காவல்துறையிடம் புகார் அளிக்க இருக்கிறார்கள். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கையும் இறங்க இருப்பதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் எத்தனை பேர் என்ற பல்வேறு கட்ட விசாரணையும் சென்று கொண்டிருக்கிறது. மகாலிங்கம், இந்த ரயில் பெட்டி பல இடங்களிலே இரவு நேரங்களிலே பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு சென்னை நோக்கி வந்திருக்கிறது. எந்தெந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு தற்பொழுது எங்கெல்லாம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது? மகாலிங்கம், இந்த ரயில் அதாவது சேலத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறது. உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம் உள்பட முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக அந்தந்த ரயில் நிலையங்களில் தகவல் தெரிவிக்கப்பட்டு ரயில்வே போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில், அதாவது ரயில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ரயில் நிலையங்களில் நின்றிருக்கிறது என்ற பட்டியலை தற்போது சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரயில்வே ஊழியர்கள் யார் அந்த ரயில் நிலையத்தில் பணியில் இருந்தார்கள் என்ற பட்டியலும் சேகரித்து அவர்களிடமும் விசாரணை நடத்துவதற்கான முயற்சியில் தற்போது ரயில்வே போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலையும் தனியாக ஒரு தனிப்படை விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக தற்போது அந்த கைரேகைகளை தான் தற்போது ஆய்வை மேற்கொண்டு பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி அதிகாரிகளிடமும் காவல்துறையினர் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே போலீசாருக்கு உதவியாக எழும்பூர் போலீசாரும் இந்த விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களையும் ரயில்வே போலீசார் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். மகாலிங்கம், சேலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பழைய நோட்டு, அதாவது 342 கோடி ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் சென்னை கொண்டு வரப்படும் போது ரயிலில் வரும் வழியிலேயே மேல்கூரையில் ஓட்டை போட்டு உள்ளே சில நபர்கள் உள்ளே இருந்த பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். எத்தனை ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது என்பது குறித்த தகவல் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் கொண்டு வரப்பட்டது 342 கோடி என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொள்ளையர்கள் மிக சரியாக திட்டமிட்டு இந்த கொள்ளையை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த பாதுகாப்பு குறைபாட்டிற்கு ஆர்பிஐ காரணமா அல்லது ரயில்வே துறை காரணமா, இப்படி பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஆனால் இதில் பாதுகாப்பு குறைபாடு இருந்திருப்பது உறுதியாயிருக்கிறது. தற்பொழுது விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. காயத்ரி.